அப்போ இவ்வளவுலையும் பகவான் ஆவிர்பவிச்சுட்டான். அப்படியும் கூட இவளுக்கெல்லாம் கோபம். அப்படியா, அப்போ இவனுக்கு பகவான் தெரிகிறான்னா நாங்கள்லாம் இன்னும் சுவாமியை பார்க்கவே இல்லை, நாளைக்கு வேணால் எங்களுக்கெல்லாம் சுவாமியை காட்ட சொல்லுங்களே அப்படின்னு சில பேர் கிண்டலாக சொன்னான். உடனே வியாசராஜர் சிரிச்சார். என்னடா கனகதாசா, சாமியை காட்டுறியவாளுக்கெல்லாம்? அதுக்கு என்ன, காட்டினா போச்சு, சரின்னாச்சு. அடுத்த நாள் எல்லாரும் காத்துட்டுருக்கா, ஊரே கூடி நிற்கிறது. வியாசராஜர் சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அழகாக பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். அவர் ஆரத்தி காட்டுற சமயத்தில் ஜனங்கள்லாம் சுவாமி வரப்போகிறாருன்னு இங்கே ஆரத்தியை பார்க்கல, எல்லோரும் வாசலை பார்த்துட்டு இருக்கார். சுவாமி எப்படி வர்றாரு பார்க்கலாம், உடுப்பி கிருஷ்ணன் எப்படி வரான் பார்க்கலான்னு. எல்லாரும் காத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்தோ ஒரு நாய் ஓடி வந்தது. உடனே அவளுக்கு எல்லாருக்கும் ஒரே கோபம், அடின்னு அடிச்சாச்சுப்பா நாய், சுவாமிக்காக காத்துட்டு இருக்கோம், நீ என்ன வராயின்னு துரத்தி அடிச்சுட்டா. வியாசராஜர் பூஜையெல்லாம் முடிஞ்சது. வந்தார். என்னடா கனகதாசா, சுவாமி வந்தார்? வந்தார் சாமி. போய் 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 நாங்கள்லாம் அங்கே தானே காத்துட்டு இருந்தோம், யாரும் வரல, பொய் சொல்கிறான். குருநாதா சுவாமி வந்தார், அவெல்லாம் அடித்து விரட்டிட்டா. டாய் ஏண்டா பொய் சொல்கிறாய், நாங்கள் அடித்து விரட்டினது நாயை. உடனே கனகதாசர் கண்களில் கண்ணீர் வழியே சொன்னார், இன்றைக்கி நாய் ரூபத்தில் தான் அவன் வந்தான், ஆனால் அவெல்லாம் விரட்டி விட்டுவிட்டான்னார். குருநாதா அது ஏதோ ஒரு தெருநாய் குருநாதா, அவன் வளர்றான் அப்படின்னு உடனே வியாசராஜர் சொன்னார், கனகதாசன் சொன்னது சத்தியம், உடுப்பி கிருஷ்ணன் நாய் ரூபத்தில் தான் வந்தான், நீங்கள் யாரும் அதை புரிஞ்சுக்கல அப்படின்னு எல்லாரும் மன்னிச்சுடுங்க குருநாதா, நாளைக்கு திரும்ப சுவாமியை வர சொல்லுங்க. நான் சொல்ல முடியாது, அவன் கூப்பிட்டா சுவாமி வருவார். நடா நாளைக்கு வர சொல்லலாமா? ஆனால் யாரும் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா சரி. அடிக்க மாட்டோம் அப்படின்னாச்சு. அடுத்த நாள் எல்லாரும் காத்துண்டு, இன்றைக்கி நாய் வந்தாலும் சரி, பூனை வந்தாலும் சரி, கழுதை வந்தாலும் சரி, எருமை வந்தாலும் சரி, பள்ளி வந்தாலும் சரி, காலில் விழுந்துடணும், சுவாமியை பிடிச்சுடணும்னு காத்துட்டு இருந்தார். வியாசராஜர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். கரெக்டாக ஒரு ஆரத்தி காட்டுற சமயம் திடீர்னு எங்கிருந்தோ ஒரு பாம்பு வந்தது. அல்லறி அடிச்சுட்டு கூட்டம் எல்லாம் செதறி ஓடியாச்சு. அதுக்குள்ளே வியாசராஜர் பூஜையெல்லாம் முடித்தார். வந்த பாம்பு எப்படி ஓடி போயிடுது. உடனேயே வியாசராஜர், என்னடா சுவாமி வந்தாரா? உடனே வாழலாம் சொன்னா, நல்ல வேளை நாங்கள்லாம் உசுறு பொழைச்சதே பாக்கியம், இன்றைக்கி சாமி வரல, நல்ல வேளை சுவாமி வரல, இந்த பாம்பு தான் வந்தது, நல்ல வேளை நாங்கள்லாம் சுவாமியை போய் பார்த்துருப்போம், இது கடிச்சிருந்தா ஏதோ புண்ணியம் ஓடிட்டோம். உடனே கனகதாசன் சொன்னார், இன்றைக்கி சுவாமி பாம்பாக தான் வந்தார். இவெல்லாம் பயந்து ஓடிட்டான்.